மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து பாப்பாவோட லஞ்ச் மெனு ப்ரிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு என்ன லஞ்ச் நம்ம கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே க்ரீமியான ரொம்பவே எம்மியான வந்து நாட்டு அவலில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி கர்ட் ரைஸ் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த கர்ட் ரைஸ் வந்து 7+ மந்த்லேருந்தே பாப்பாவுக்கு நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம், வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா வந்து இன்றைக்கி வந்து 11:30 போல் தான் எழுந்தாங்க. எழுந்ததுமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாங்க. ஸோ இப்போலாம் ரீசெண்டாக வந்து பாப்பா வந்து பிடிச்சிட்டு வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பார்க்குறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எங்கே வந்துட்டு நம்ம அவங்கள போய் எழுந்து பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டேபிள், ஷோஃபா, பெட்டுன்ட்டு எதுவுமே பார்க்குறதில்ல, அழகாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து எனக்கு வந்து ஒரு கவலை இருந்தது. ஏன்னா எனக்கு இப்போ குழந்தைங்க நடக்கிறத வந்து எனக்கு முட்டி போகிறது தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நான் ரீசெண்டாக அதை கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். எங்கே போய் எழுதி பிடிச்சிட்டு வந்து நீ நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நிறைய பேர் வந்து பாப்பாவோட வந்து பர்த் டேட் என்னென்னு கேட்குறீங்க. ஸோ பாப்பா வந்து January 3, 2024 பிறந்தா. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் 1.5 மந்த் வந்துச்சுன்னா பாப்பாவுக்கு வந்து பர்த்டேவே வரப்போகுது. ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக இருக்கும் நாங்கள் பாப்பா பர்த்டே வந்து ஃபங்க்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு தான். ஸோ இப்போ வந்து நடக்கிற ஸ்டேஜில் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. பட் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கா. ஏன்னா டக்குன்னு வந்து உக்காஞ்சிட்றா. அங்கே இங்கே இடிச்சுக்குமோன்ட்டு வந்து ரொம்பவே பயமாக இருக்குது எனக்கு. ஸோ வாங்க, டைம் ஆயிடுச்சு, நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து நாட்டு அவல் தான் எடுத்திருக்கேன். நாட்டு அவல்ன்றது வேறு எதுவும் இல்லைங்க, சகப்பு அவல் தான். இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஒயிட் அவல் கம்பேர் பண்ணும்போது இந்த சகப்பு அவலில் வந்து நிறைய டஸ்டஸ் வந்து நிறையவே இருக்குது இதில். ஸோ நல்லா வந்து நான் இங்கே நல்லா தண்ணி அளவு வந்து நல்லா ஒயிட் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு டஸ்ட் இல்லாத ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்தான வந்து நம்ம ரைஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இது நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் விட்டாலே போதும், வந்து ஊறதுனால வந்து நல்லாவே வந்து ஸ்மாஷ் ஆகி வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நான் வெஜிடபிள்ஸ் என்ன எடுத்திருக்கேன்னா, கேரட், பீட்ரூட் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லாவே சீவி எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து சீவி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா சின்ன கிரேட்டர் வச்சுட்டு வந்து நீங்கள் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசு இது பண்ணிங்கன்னா பாப்பாவுக்கு வந்து தொண்டையில் சிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சின்னதாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஹோம்மேட் வந்து நான் கர்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து கடையில் வாங்கலை. ஸோ வந்து காலையில் புற ஊற்றி வந்து நான் ஆஃப்டர்நூன் கொடுக்குறதுக்கு காலையில் பாலில் புற ஊற்றி இதை வந்து ஆஃப்டர்நூன் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லாவே பொரியணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஆவி கட்டியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜீரகம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷனுக்காக வந்து நான் ஜீரகம் சேர்க்கறதுனால நான் வந்து ஆயில் ஆட் பண்ணி நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஆவி கட்டி கூட நீங்கள் வந்து ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஆயில் யூஸ் பண்ணி வந்து நல்லாவே வதக்கிக்கிறேன். ஸோ இது குக் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஆயில் வந்து ரொம்பவே மினிமலாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து டக்குன்னு வந்து குக் ஆகாது, அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நல்லாவே கலரி விட்டுட்டே இருங்க. ரொம்ப ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுருந்தாலுமே வந்து அடி பிடிக்கிற சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நான் கொஞ்சோண்டு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி வந்து நல்லாவே வந்து குக் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸோ 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு வந்து நீங்கள் லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ தண்ணி எல்லாமே வற்றி கேரட்டு, பீட்ரூட் எல்லாமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. நீங்கள் தாராளமாக இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் விட்ட விசில் வந்து நல்லா ப்ரெஷர் போச்சான்னு பார்த்துட்டு வந்து நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அவள் நல்லாவே வந்துடுச்சு. நான் இது மாதிரி வந்து கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் பிளெண்டரில் எதுவுமே போடலை, நல்லா கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணல. அவள் நார்மலாகவே ஊறினால ரொம்பவே சாஃப்டாகிடுச்சு. நல்லா வந்து அந்த களி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ நல்லா கரண்டி வச்சு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த சூடு எல்லாமே ஆறணும். கொதிக்க வந்து நம்ம கேர்டு ஆட் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து சூடாகவே இருக்கக்கூடாது. நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ஆற வச்சுருக்க வந்து வெஜிடபிள்ஸ், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு உங்கள் விருப்பம் தான். என் பாப்பா வந்து சால்ட் ஆட் பண்ணி சாப்பிட்றன்றதுனால நான் டேஸ்ட்டுக்காக சால்ட்டு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து கேர்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ பாப்பா கேர்டு சாப்பிடுவாங்களோ அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நீங்கள் வந்து கேர்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரைஸ் வந்து ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, கூலாக இருக்கணும். நம்ம வெஜிடபிள்ஸும் குக் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கூலாக இருக்கணும். கூலானதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து கேர்டு யூஸ் பண்ணணும். இல்லைனா வந்து
அந்த கர்ட் கன்சிஸ்டன்சி வந்து திரிஞ்ச மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த க்ரீமியாக கிடைக்காது. டேஸ்ட்டும் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் சுட சுட சாதத்தில் வந்து கர்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ஆறுன சாதத்தில் கர்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி கூல் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா ஏன் இவ்வளோ ஸ்மாஷ் பண்ணுறேன்னா வந்து நம்ம ஆற வச்சதுனால அந்த களி மாதிரி வந்து கட்டியாயிடும். ஸோ நல்லா கலந்து விட்டால் தான் லம்ப் எதுவுமே இல்லாமல் கட்டியாக இல்லாமல் ரொம்ப க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஹாட் வாட்டர் வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டு வந்து இந்த கர்ட் ரைஸ் தான். ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்துக்குங்க. தண்ணி கொடுத்துட்டு இதை ஆட் பண்ணிக்க பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து பிடிக்கும் அவளுக்கு. கர்ட் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து 6+ மந்த்லேயே வந்து கொஞ்சம் 6 மந்த்லேயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சும்மாவே வந்து நான் வந்து ரைஸ்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் ஏன்னா வந்து சாலிட் ஃபுட் தானே அப்போ 6 மந்த்தில் கொடுப்போம். ஸோ வந்து நான் வெறும் கர்டே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டெய்லியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இன்டேக் கொடுப்பேன் நான். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து கர்டு. ஸோ வந்து கர்ட் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்க கொடுக்கலாமா சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. கர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்து பழகுங்க. கர்டில் வந்து அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ வந்து பாப்பாவோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து போன் டெவலப்மெண்ட்டுக்கும் பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு ஸோ எல்லாத்தையுமே வந்து கர்ட் யூஸ் ஆகுது. கர்ட் வந்து குழந்தை தாராளமாகவே கொடுக்கலாம். ஆனால் ரொம்பவே புளிப்பான கர்ட் வந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து மார்னிங் கர்ட் கொடுக்குறீங்கன்னா நைட்டு ஊற்றி வைங்க. நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சு கொடுக்குறீங்கன்னா மார்னிங் வந்து பாலில் ஊற்றி வைங்க. ஃப்ரெஷ்ஷான கர்ட் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அவள்லேயும் வந்து நல்லா ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. நீங்கள் அவளும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் ஏன் வந்து ரைஸுக்கு பதில் நான் அவளுக்கு கொடுக்குறேன்னா ரைஸில் இருக்க ஸ்ட்ரென்த்தை விட வந்து அவளுக்கு நீங்கள் வந்து நார்மல் ரைஸ்க்கு ஒரு ரைஸை சாப்பிட்டு பாருங்கள். இதை சாப்பிட்டு பாருங்கள். அவள் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குது. ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த்ன்றதுனால நான் வந்து சகப்பாவில் வந்து நான் கர்ட் ரைஸ் நான் மேக் பண்ணி நான் கொடுக்குறேன். ப்ளஸ் இது கூட வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம விருப்பம் தான். நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம். பட் ஒரு என்ன ஞாபகம் வச்சுட்டோன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக்காக இருக்கணும். குக்கானது மட்டும்தான் நம்ம வந்து கர்டில் நம்ம ஆட் பண்ணணும். இல்லை வந்து பாப்பாவுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். வெஜிடபிள்ஸ் நல்லாவே குக்காக இருக்கணும். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு, எம்மியான ஃபுட்டு. நிறைய பேர் கொஞ்சம் ஒரு 2 3 பேர் கேட்டிருக்கீங்க, பாப்பா இவ்வளோ சாப்பிடுமா, இவ்வளோ கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ பாப்பா இது வந்து ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிடுவா. லெஃப்ட் ஓவர் வந்து என் பெரிய பொண்ணு சாப்பிடுவா. இல்லைனா வந்து எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி தான் ஃபுட்டு மிச்சமான யார் சாப்பிடுவாங்க, மம்மி தான் சாப்பிடுவாங்க. ஸோ வந்து நான் சாப்பிடுவேன், அவ்வளோ சாப்பிடல, நான் தான் சாப்பிடுவேன் இது. ஸோ பாப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட மாட்டா, லிமிட்டட் தான் சாப்பிடுவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பாப்பாவோட 1 டே ஃபுட் ரொட்டீன் vlog இல்லைனா வந்து லஞ்ச் மெனு ப்ரிப்ரேஷன், மார்னிங் ரொட்டீன் நிறைய நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். பாய். சி நெக்ஸ்ட்.